நீங்க உங்க கையை பார்த்தா உங்க பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அவர் கையை பார்த்தா உங்க கையை வச்சு அவர் செய்து முடிப்பார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் இங்க வந்து ஆராதிக்கிறவர் தான். 1 ஹவரை கடக்க அவரால் முடியாம சூசைட் பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணி அவர் சொல்றாரு, என் முன்னாடி அந்த விஷ பாட்டில் இருக்கு, நான் எடுத்து குடிச்சிருவேனோன்னு பயமா இருக்கு. அந்த 1 மணி நேரம் அவர் பட்ட வேதனை அப்படி பேசி ஜோம் பண்ணி அப்புறம் 1 ஹவருக்கு ஒருக்க அவருக்கு கூப்பிட்டு பேசி ஈவினிங் பேசி நைட்டு பேசி ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆகல அவருடைய மகளுக்கு திருமணம் நடக்குது. நல்ல சாப்பாடு போட்டு நல்லா நடக்குது. அவர் இப்படி பாக்குறேன், அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கு. சிரிச்சு எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல போய் கேட்ட அந்த விஷ பாட்டில் எங்க இருக்கு அப்படின்னு அவரை அப்படி கையை பிடிச்சிட்டு இருக பிடிச்சிட்டு அவரால் தாங்க முடியல. பிரியமானவர்களே, சில பகுதி வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கும். அவரை நினைச்சு பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டீங்கன்னு வைங்க, அதை ஜம்ப் பண்ணி வருவீங்க.